இப்போ நம்ம வழக்கம்போது கருத்து கணிப்பு விஷயத்தில் அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எங்களுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்குது, எங்களை சுற்றி இருக்கிற ஆய்வு மாணவர்களுடைய எனக்கான ஆய்வு மாணவர்களுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பின்னாடி கத்தோலிக் சபையினுடைய தீவிரமான தொடர்பு இருக்குது. இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு எங்கேருந்து வருது அப்படின்னா, இவங்க ஜெகன்மோகன் அவர்கள் 2016 வெற்றி பெறும்போது, ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரா 2016 வெற்றி பெறும்போது சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடீஸ் ஒரு ஆய்வு ஒன்று வெளியிடுறாங்க. அந்த ஆய்வை நமக்கு வேறு விதமாக எப்படி சரியாக புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அவருக்கு பின்னாடி வேலை பார்க்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, 18 கிராமங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சை மையமாக வச்சு நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான ஷெடியூலோட ஸ்ட்ரக்சரோட வேலை பார்க்குறாங்க. அந்த சென்சஸ் ரிப்போர்ட்டில் இருக்கிறதுக்கும் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கைக்கும் நேர்மாறானது. அதை ஒரு பெரிய ஃபோர்ஸாக பயன்படுத்தி அவங்க அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு முக்கியமான எஃபெக்டாக இருந்தது ஜெகன்மோகன் அவருடைய வெற்றிக்கு அப்படின்னு அந்த ஸ்டடி சொல்லுது. அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டில் பயன்படுத்துறதுக்கு இவருக்கு பின்னாடி யார், விஜய் அவர்களுக்கு பின்னாடி நிற்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஏன் எழுப்ப முடியாது? ஆந்திரா நீங்கள் சொன்ன அந்த செயல்பாடுகள் பற்றி நான் முழுசாக ஆய்வு செய்யலை, அதனால் அதை விட்டுலாம். தமிழ்நாட்டை பற்றி நிச்சயமாக நான் சொல்ல முடியும். ஏன்னா 25 ஆண்டுகளாக களத்தில் நின்று மக்களுடைய உணர்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவன். அதனால் நீங்கள் அந்த அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம். விஜய் பின்னால் இந்த கத்தோலிக்க சபைன்னு நீங்கள் சொல்கிறது ரோமன் அந்த சர்ச் அந்த ஆர்வம் இருக்கிறவர்கள் இப்போ நேரடியாக அவங்க தான் இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட நபர்கள் தீவிரமாக இருக்காங்க. சொல்றேன், மாமாவே சொல்றேன், ஆதவ் அர்ஜுனா கத்தோலிக், அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, சரி அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவர் எப்போ இந்த கத்தோலிக்க சபையினுடைய பிரதிநிதியானாரு? அவர் நீ மேடையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிரச்சாரம் இருப்பாரு. இல்ல அவருக்கும் இந்த வயலா கல்லூரிக்குமே தொடர்பு இல்லை. அவர் என்னன்னா கொஞ்சம் பணம் உதவி செய்திருக்கிறாரு. அந்த பணத்தை வச்சு அவருடைய பெயரால அவர் சொன்னவங்க பெயரால ஒரு கட்டடம் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அலுமினி அசோசியேஷன் நீங்க உங்களுடைய வீடியோ சொல்றீங்க, அதுல இருந்திருக்கிறாரு. அந்த அப்படிதான் அவருடைய தொடர்பு. நிர்வாகத்துல எல்லாம் கண்டிப்பா அவருக்கு பங்குமே இல்லை. பொதுவா சொல்றேன், அதுல காசு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். இப்ப எனக்கு பணம் சொல்றேன், விஜய் அவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்புன்றது 400 கோடி. சரி, ஓகே, 450 கோடி வச்சுக்கலாம். இந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த கட்சியை நடத்தி முடிக்கிறது இதனுடைய எஸ்டிமேஷன் உங்க வீடியோல அந்த பிகே பத்தியும் பேசியிருக்கோம். ஆமா, ஏறக்குறைய அதெல்லாம் 600 கோடி தோடும். இந்த ஃபண்ட் வர வழி இருக்கு இல்லையா, இந்த ஃபண்ட் வர வழியிலே எங்களுக்கு சந்தேகம் உண்டு. அதனாலதான் நாங்கள் கத்தோலிக்க சபை மீது குற்றச்சாட்டு. எந்த அமைப்பிலையுமே பணம் படைத்தவர்கள் உயர்ந்த நிலையில முடிச்சுக்கிறேன், சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்கன்னு கருதப்படுறவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா அமைப்புகளுக்குள்ளயுமே இருக்குது. எல்லாமே இருக்குன்றதுக்கும் எப்படியா இருக்கிறதுன்றது வித்தியாசம் இல்லையா? நான் அகெயின் சொல்கிறேன் ஃபாதர், ஏன் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னா, இத்தனை நாள் நீங்கள் இருந்தீங்க இல்லையா, அப்போ லயோலா கல்லூரியில் உங்களை போன்றவங்க சகிச்சு போனது இல்லையா, அதுதான் இந்த நிலைமை கொண்டு விட்டுருக்குது. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்கிறேன், அரசியல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் நாம் சர்வே எடுக்கும்போது ஃபாதர் ராஜநாயகம் அவர்கள் நேர்மையான மனுஷன், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஃபாதர் ராஜநாயகத்தோடைய நாலேஜுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஃபாதர் ராஜநாயகத்தை பற்றி நாங்கள் சர்வே எடுக்கிறோம். சரி, அந்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜநாயகம் அவர்கள் திமுக ஆதரவாளா இல்லையா? ஆமான்றாங்க. அது என்ன? அதுதான் இப்போ இந்த திமுக முத்திரை இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் முத்திரையும் வருது. நம்ம பண்ண கணிப்பு முடிவுகள் எல்லாத்தையுமே நம்ம வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ப்ரெஸ்ஸுக்கு என்ன பார்த்தோம், அது 2001 ஆஸ் இட் இஸ் அப்படியே இப்போ ரிப்போர்ட்டை போட்டிருக்கிறோம். அதில் நீங்க பாருங்க, நம்ம வந்து திமுக ஜெயிக்கும்னு சொல்லும்போது திமுக ஜெயிச்சிருக்கு. லயோலா கல்லூரியில் வேலை பார்த்த நபர்கள், அதை சம்மந்தப்பட்ட நபர்கள் நாங்கள் எடுத்த சர்வேல ராஜநாயகம் அவர்கள் யாருடைய ஆதரவாளர்? திமுக ஆதரவாளர். கண்டிப்பா நான் வந்து திமுக ஆதரவாளர் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா கல்லூரியில நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த கல்லூரியை பொறுத்த மட்டும் இல்ல, எனக்குமே அதுல கொஞ்சம் இது இருக்கு. ஒரு அதாவது நிர்வாக அந்த கல்லூரியில கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவான போக்கு இருக்கு. இல்ல நான் பார்த்தது வரைக்கும் சொல்றேன், திமுகவிற்கு ஆதரவான போக்கு இருக்கு. ஏன்னா அதனாலதான் சில இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த என்னுடைய ப்ரெஸ் மீட்டே கூட அங்கே நடத்த முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அனௌன்ஸ் பண்ணிட்டு வெளியில நடத்துறது மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி லயோலா கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சுபவீர பாண்டனுக்கு அது அனுமதி உண்டு, ஏன்னா தீக்கா அமைப்புகளுக்கு அது அனுமதி உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட இடதுசாரி அமைப்புகளுக்கு அது அனுமதி உண்டு, தீக்கா சிந்தனையோட வரக்கூடியவர்களுக்கு அனுமதி உண்டு. ஆனால் அதை தவிர மற்ற யாரும் பெரிய அனுமதி கிடையாது. நாங்கள் எடுத்து பார்த்த வரைக்கும் 99% இவங்க தான் உள்ள போய் பேச முடியும். அப்படின்னா மாணவர்களை அங்கே வச்சு சிதைக்கிற மாதிரி இல்லையா? 2 கருத்தை எடுத்துக்கோங்க, அது எந்த கருத்துல அவன் முடிவு போகணும்.
ஆனா ஒரு கருத்தை திணிக்கிறன்றது தவறு இல்லையா? இன்னைக்கு சூழ்நிலையில அப்படி திணிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? முடியும். இல்ல, மாணவர்கள்லாம் வந்து இப்போ நானே எடுத்துக்கோங்க, நான் வந்து கம்யூனிஸ்ட் சிந்தனையில் ஒரு 10 வருஷம் சுற்றிட்டு எங்கள் வீட்டில் எப்பவுமே உங்களுக்கு அந்த இடது சிந்தனை இருக்கு. மக்கள் மையப்படுத்தி நீங்கள் சிந்திக்கிறீங்கன்றதுல. நான் வந்து கம்யூனிஸ்ட் சிந்தனை காலத்தில் எனக்கு நான் லைப்ரரியில் போகும்போது லைப்ரரியில் வந்த புத்தகங்கள் இருக்குல்ல, அதுதான் என்னை மாற்றுச்சு. அப்போ கிடைக்கிற புத்தகம் ஃபுல்லாமே கார்ல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், ரெவல்யூஷன் இப்படியே கிடைக்கிறனால அப்போ சேக்கு வர மாதிரி ஆளுங்களை படிச்சுட்டு நம்ம கம்யூனிஸ்ட் சிந்தனைக்குள்ள நுழையிறோம். அப்போ எங்களுக்கு தாக்கம் எல்லாம் வருது கரெக்டாக. அப்போ கல்லூரி காலங்களில் எங்களுக்கு யார் பாதிப்பு உருவாக்குறாங்களோ, ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு யார் பாதிப்பு உருவாக்குறாங்களோ அந்த பையன் என்னவா ஆகுன்ற முடிவோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த கட்டடத்துக்குள்ளேயே போய் 99% தீக்காவுடைய பிரச்சாரம் மேடையாக மாற்றி வச்சுக்கோங்களேன். இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது? அப்படி நடக்குதுன்னா ஒரு நிறுவனத்தில் ஒரே மாதிரியான சிந்தனை போக்கு உள்ளவங்களை கொண்டு வந்து போகிறாங்க அப்படின்னா அது வந்து பூமராங்காகத்தான் செய்யும், எதிர்வினை தான் ஆக்கும் எந்த இடத்துலையுமே. ஏன்னா இன்றைக்கு தலைமுறை அப்படி அவங்க நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிற நிலையில் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கு, கைத்திரையில் இருக்கு. நாலேஜ் அப்படின்றது இங்கே வந்துடுச்சு, வகுப்பறைன்றது அவுடேட் ஆயிடுச்சு. அதனால் இந்த கல்லூரி வளாகம் என்பது இன்றைக்கு ஒரு கொண்டாடுவதற்கான இளமையை கொண்டாடுவதற்கான ஒரு சூழல். அந்த சூழலில் இருந்து நம்ம உறவுகள் வழியாக இன்டராக்ஷன் வழியாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்படித்தான் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் கடந்த 10 வருஷத்துல தீக்காவுடைய பாதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்குது. அது தப்பா இல்லை? தீக்காவுடைய திராவிட சிந்தனையாளர்களுடைய பேச்சு தான் இங்கே இருக்குது, அவங்க தான் அதிகமாக இங்கே போகிறாங்க. அந்த மாதிரி இன்விடேஷன் கொடுக்குறது தப்பா இல்லை? இல்லை, அப்படி ஒரே ஒரு தலை அப்படி இருந்தால் அது வந்து கல்லூரி நிர்வாகம் மறுபரிசீலனை தான் செய்யணும். இல்லை அவங்க கவனத்திற்கு போயிருக்குதான்றதே கூட எனக்கு தெரியல. ஏன்னா இண்டிபெண்டா இருக்கு, கூப்பிடுறதே கல்லூரி நிர்வாகம், அவங்க அப்படி திருத்த போறாங்க. அதாவது அப்படின்னா ஒவ்வொரு துறையும் தனித்து இயங்கக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு தேவையான, அவங்க இப்போ டிபார்ட்மெண்ட் லெவலில் ஒரு செமினார் நடத்துறாங்க அப்படின்னா அந்த டாபிக்கு ஏற்றது மாதிரி பேசுறதுக்கு ஆட்களை கூப்பிட்டுப்பாங்க. நிர்வாகம் வந்து பெரும்பாலும் அதில் தலையிடாது, முதல்வரோ செயலரோ தலையிட மாட்டாங்க. இப்போ காலேஜ் அளவில் சில சமயங்களில் இந்த நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் செமினார் நடத்துவாங்க கல்லூரியிலேருந்து. அப்புறம் கல்லூரி சார்பாக நடக்கக்கூடிய அந்த ஆண்டு விழா, கான்வொகேஷன், இந்த மாதிரி இது வந்து கல்லூரி நடத்தக்கூடியது. அது கல்லூரியினுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியது. இப்போ அந்த மாதிரி கல்லூரி நடத்தக்கூடிய விழா, நிர்வாகம் நடத்தக்கூடிய அந்த ஆண்டு விழா, நிர்வாகம் நடத்தக்கூடிய கான்வொகேஷன் அட்ரஸுக்கான அதுக்கு பட்டமளிப்பு விழா, இப்போ இந்த மாதிரி விழாக்களில் அவங்க ஒருதலை சார்பாக வீதி திருவிழா 2019 நடத்தினாங்க நினைக்கிறேன். வீதி திருவிழாவா வீதி விழா நடத்தினாங்க. அதில் இந்திய அரசாங்கத்தின் மீதும் பாஜக மீதும் குறிப்பிட்ட சித்தாந்தவாதிகள் மீதும் எதிரான கருத்துக்கள் கொண்ட ஆற்றல் படங்கள் எல்லாத்தையும் வச்சு அன்னைக்கிலேருந்து நீ கவனிச்சிங்கன்னா அது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லும் லயோலா செஞ்சது பிரச்சார மேடைகள் மட்டும்தான். இது என்னால் எல்லா விதமான ஆதாரங்களும் கொடுக்க முடியும். இந்த மாதிரி லயோலா நிர்வாகம் தீவிரமாக அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஒரு திருப்பி வேலைகளை ஈடுபடுறது சரின்னு நினைக்கிறீங்களா? அந்த நிகழ்வு இருக்குது இல்லையா, அதை நடத்துறது வந்து கல்லூரி நிர்வாகம் இல்லை, கல்லூரி நிர்வாகத்தோடு சேர்ந்து இல்லை, ஒரு தனிப்பட்ட அமைப்பு. இந்த கிராம அந்த நானே சொல்றேன், கல்லூரி நிர்வாகம் எவ்ரி டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா இது மாதிரி நடத்த விட்டு இது மாதிரி பேச விட்டுட்டு டிசவுண்ட் பண்ணி இதை தலைவிடுறதில்ல, அவங்களா இண்டிபெண்டா பண்றாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது? தனக்கு பொறுப்பே கிடையாதுன்னு சொல்றது ஒரு பொறுப்பற்றத்தனம் இல்லையா? பொறுப்புள்ளவங்க இல்ல என்னதான் இருந்தாலும் கடைசியா கல்லூரிக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பு கல்லூரி நிர்வாகம் எடுத்துக்கணும், கண்டிப்பா எடுத்துக்கணும். இது எனக்கு தெரியாம நடந்துச்சு அந்த எக்ஸ்கியூஸ் சொல்றதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அது வீதி விருது வழங்கும் விழா வந்து இந்த நாடக கலைஞர்களுக்கான அமைப்பு சேர்ந்து நடத்துறது. கல்லூரி பேரை பயன்படுத்திக்கிட்டாங்க. நான் முடிச்சிடுறேன். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனால இந்த ஆண்டு கல்லூரி நிர்வாகம் இங்க நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. நடத்த வேண்டாம், வேற நடத்தும் இல்ல அந்த அமைப்பு வேற ஒரு கல்லூரியோ எஸ்ஆர்எம் நினைக்கிறேன் சேர்ந்து அதை நடத்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இது இல்லைன்னா இன்னொரு வருஷம் உள்ள கொண்டு வராங்க. ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பு மாணவர் மத்தியில் இருக்குது. லயோலா நிர்வாகம் இதை திட்டமிட்ட தான் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க அதை பெரிய லெவலில் அதை சரி செய்கிற மாதிரி இல்லை. இன்னமும் கூட அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாருமே தீக்காலம் தான் வராங்க பெரிய லெவல். இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸ் நான் சொல்கிறது பயோடெக்னாலஜியோ அதுலேயே கிடையாது. மாணவர்களுக்கு ஒரு சமூகம் சார்ந்த
ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு யார் உள்ள அனுமதிக்கிறாங்க அப்படின்னா சுபவீர பாண்டியன் போன்றவங்க அனுமதிக்கிறாங்க. அவரும் ஒரு தடவை வந்திருப்பாரு, மற்றவங்களும் வந்திருப்பாங்க இல்லையா பெரும்பாலும். இல்லை அதான் நான் சொல்கிறேனே, இன்றைக்கு சூழ்நிலை நான் கல்லூரியிலேருந்து வெளியில் வந்துட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்றதை பற்றி நான் அதிகமாக தெரிஞ்சுக்கல, ஏன்னா அதுக்கான தேவையும் இல்லை எனக்கு விட்டேன். ஆனால் ஒரு தலை சார்பாக எந்த ஒரு கல்வி நிறுவனமும் கருத்தை திணிக்க முயல்கிறது என்றால் அது நிச்சயமாக எதிர்வினை வரும், அது பூமராங் தான் ஆகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, இன்றைய தலைமுறை மாணவர்கள், கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி திணிப்புகளை எல்லாம் சகிச்சுக்கிட்டெல்லாம் போக மாட்டாங்க. அவங்களால இந்த மாதிரி கருத்து திணிப்பு அங்கே நடக்கவே முடியாது. எவ்வளவு தூரம் திணிக்க முயற்படுறாங்களோ அந்த அளவிற்கு அது அதற்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு தான் அவங்களை தள்ளும். உளவியல் யதார்த்தம். இதை உளவியல் ரீதியாக நம்மளை சொல்லியே சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு திமுக, அதாவது அதிமுக அந்த காலகட்டத்தில் இருக்காங்க. அப்போ நீங்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் இல்லையா, அது தீவிரப்படுத்துகிறாங்க. அந்த நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்களில் லயோலா கல்லூரி மாணவர்கள் வெளிவந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அன்னைக்கு அனுமதி கொடுக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் எந்த லயோலா கல்லூரி மாணவர்கள் வெளிவந்து போராட்டத்துக்கு இந்த லயோலா அனுமதி கொடுக்கணும். எனவே அந்த நேரத்தில் தூண்டிவிடப்பட்டு லயோலா நிர்வாகத்துக்குள்ளேயே இந்த தூண்டுதல் எல்லாமே தீவிரமாக இருந்துச்சு. அதுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கான ஆதாரம் கொடுக்க நாங்கள் தயார். எனவே இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, தன்னுடைய நோக்கம் ரீதியாக எல்லா விதத்துலையும் திருத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ திரும்ப அங்கே விஜய்க்குள்ள வந்துடலாம். திருத்த வேண்டிய அவசியம் இருக்குன்றது அடுத்த கட்டத்துக்கு போகணும், முன்னேறி போகணும். எல்லாத்தையும் அதனால சில விஷயங்களை அவங்க மறுபரிசீலனை செய்யணும். சில தவறுகள் நடந்திருக்குது, முன்ன பின்ன இருந்திருக்குது, அவங்க கவனத்துக்கு வராம போயிருக்கு. கண்டிப்பா பார்க்கணும். இதை நிச்சயமா இந்த வீடியோ காணொலியை பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்ப்போம். இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கருத்து கணிப்பு எங்க எடுத்தீங்க? இது பாருங்க, இதுதான் கரெக்டான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. நான் தெளிவாக பதில் சொல்லிடுறேன். நம்ம இந்த கருத்து கணிப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அந்த இடைத்தேர்தல் நடந்த அந்த பின்புலத்தில் ஜனவரி இந்த கடைசி வாரத்தில் முதல் பாராளியாக சொல்லியிருக்கோம். கடைசி வாரத்தில் ஈரோடு கிழக்கு அந்த தொகுதியில் மட்டும்தான் நம்ம நடத்தியிருக்கோம். அந்த தொகுதியில் 1470 பேரை பார்த்துருக்குறோம், அவங்க கூட இது பண்ணியிருக்கிறோம். இதை நான் எப்படி பண்ணேன்னா, ஒரு எனுமரேட்டர்ஸ், ட்ரெயின்டு எனுமரேட்டர்ஸ், அவங்க மூலமாக அவங்க டேட்டா இல்லை இது நடத்த வேண்டும் போது விஜய் அவர்களை உள்ள சேர்க்க வேண்டிய அவசியம். அதாவது இந்த இடைத்தேர்தல் களம் இல்லையா, இடைத்தேர்தல் களத்தில் போட்டியில் நிற்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த இடைத்தேர்தல் போட்டியிலே இல்லை, போட்டியில் 2 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்க நிற்க மாட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய வாக்குகள் எங்கே போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லை, இது முன்னாடி இருந்து தேர்தல் களத்தில் நின்று தேர்தலை புறக்கணிச்சவங்களை பற்றியான விஷயங்கள் நீ சொல்றது. தேர்தலையே நிற்காத ஒரு ஆளை நீங்க உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்துக்காட்டு பாருங்க, சொல்லுங்க. நீங்க அரசியல் கட்சியான அதிமுகவோ பாஜகவோ தாவேக்காவோ, அதுல அதிமுக பாஜக இல்லை பிற கட்சிகள், தமிழ் மாநில முன்னேற்ற கழகம், ஏதோ ஒன்று, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், ஏன்னா இது மாதிரி கட்சிகள் உள்ள கொண்டு வராம நீங்க என்ன பண்றீங்க, தவக்காவ கட்சி தாவேக்காவை உள்ள கொண்டு வரீங்க, விஜய் அவர்களையும் உள்ள கொண்டு வரீங்க. இல்லை, நமக்கு வினாத்தாளில் நீங்கள் பாருங்க, நம்ம எல்லா கட்சிகளையுமே லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது கட்சிகள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியிருப்போம். இதில் என்ன கேட்குறோன்னா, இன்றைக்கு சூழல் நீங்கள் எந்த கட்சி முதல்ல அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு நீங்கள் தான் ஆய்வு செய்கிறீங்க இல்லையா, தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரெஸ்பாண்டன்ஸுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சாம்பிள்ஸை நீங்கள் இல்லை சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு, இல்லை சாம்பிளோட அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய வயசு, என்ன தொழில் செய்கிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அதில் ஒரு கேள்வி, அவங்க எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அதையுமே நம்ம கிராஸ் ஸ்டாபிலேஷன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதனால எந்த கட்சியில உறுப்பினராக இருக்கிறாங்க அல்லது எந்த கட்சிக்கு தொடர்ந்து அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த 15% அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எந்த நீங்க சொல்ற பெர்சன்டேஜ் சொல்றீங்களா? விஜய்க்கு 20% சொல்றீங்க, தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. அதாவது முதல்ல 2 முக்கியமான கேள்வியா நம்ம வச்சுக்கிறோமே. முதல் கேள்வி என்னன்னா, இன்றைக்கு ஓட்டு போடுறதா வாக்களிப்பதாக இருந்தால் இந்த இடைத்தேர்தலில்
யாருக்கு வாக்களிப்பீங்க அதுல ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கேட்குறோம். ஏன்னா அதுதான் முதல் ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுக்குறீங்களா? அந்த கேள்விக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எது? ஆமா, அதுல வந்து என்னென்ன ஆப்ஷன் இல்ல ஓப்பன் எண்டட். அது அவங்க எதை வேணாலும் சொல்லலாம். அதுல பாருங்களேன், திமுக சொல்லலாம், நாம் தமிழர் சொல்லலாம், பிற வேட்பாளர்கள் அது யார் வேணாலும், இண்டிபெண்டன்ஸ் அது அந்த இதை சொல்லலாம், நோட்டாவும் இருக்கு. அதுக்கப்புறம் வாக்களிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்றது அது இதுல அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கணிப்புல இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இந்த தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கே விருப்பம் இல்லை எனக்கு, எப்படி கவனிப்பு இருக்கும்ன்ற பார்த்து அப்புறமா பார்த்துக்கலாம், ஆனால் நாட் இன்ட்ரெஸ்டட், ஓட்டு போடணும்னு எனக்கு தோணலைன்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக பட்டது. எங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. 18%. ஆமாம். ஆனால் அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, கவனிப்பை பொறுத்து மாறிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. அதான் இந்த 70% தாண்டி வரும்னு நம்ம சொல்லியிருந்தது அப்படிதான் நடந்திருக்கு. அடுத்த கேள்வி என்ன கேட்டோம்னா, சரி இந்த சூழ்நிலையில வரப்போற தேர்தலில் யாரு வந்தா விருப்பம் உங்களுக்கு ஆட்சிக்கு வருவது, யாரையும் குறிப்பிட்டு கேட்கல, அது ஓப்பன் எண்டட் தான். நம்ம எல்லாமே ஓப்பன் எண்டட் क्वेश्चंस, எல்லாமே ஓப்பன் எண்டட். அந்த சாய்ஸ் கொடுத்திருக்க ரிப்போர்ட்ல எதுமே அந்த கேள்வி பத்தின விஷயம் இல்லையே. அது நம்ம சம்மரியா தானே நம்ம கொடுக்குறோம். இந்த ரிப்போர்ட்ல பாருங்க, இது வந்து வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாம் வாக்களிக்க விரும்பும் கட்சி எது அப்படின்றத அவங்க சொல்றாங்க, முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதை தொகுத்து நம்ம இங்க போட்டிருக்கோம். அதுல விருப்பம், இந்த முதல்ல இப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இன்னைக்கு ஓட்டு போறேன்னா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றது வந்து அவங்களுடைய முடிவு, டெசிஷன். இந்த கான்கிரீட்டா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது, இது வந்து ஒரு டிசைர், ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. இது வந்தா நல்லா இருக்கும், இவர் வந்தா நல்லா இருக்கும், இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது. அது இந்த இடைத்தேர்தல் சூழல்ல நம்ம பார்க்கணும். இந்த இடைத்தேர்தல் சூழல்ல 2 பேர் தான் களத்துல நிக்கிறாங்க, மற்றவங்களும் பின்புலத்துல இருந்து. இப்ப நாங்க குறுக்க ஒரு கேள்வி கேட்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் சர்வே எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னு நாங்களும் தேடி பார்த்தோம். அப்போ கேட்டப்ப இங்கே இல்லைன்றப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் ஆமாம் யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டு. அப்போ நான் கேட்டவர்கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? வேற யாராவது கேட்டிருப்பாங்க. கிடையாது. அதாவது இன்னொரு விதமாக கேள்வி கேட்டிருக்காங்க, தமிழக முதல்வராக ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், இதுல யாரும் நீங்க தேர்வு செய்வீங்க? நம்ம எல்லாமே ஓப்பன் எண்டட். ஓகே, இப்படியான கேள்விகள்ன்றது மக்களை குழப்பி அதுல நம்மளால பதில் வர வைக்க முடியுமா முடியாது? அது அந்த லீடிங் क्वेश्चंस கேக்குறது, சாய்ஸ்லயே நீங்க யாருக்கு அந்த, அதாவது நீங்க யாரை ஃபேவர் பண்றீங்க அப்படின்றத தெரியப்படுத்திடுறது. அப்ப உங்களுடைய சர்வே உள்ள போறாங்க நடக்குதுதா? உங்களுடைய சர்வே போனதுக்கான அந்த எல்லா ஃபுட்டேஜும் எழுதிட்டீங்களா? இப்போ போனதுக்கான அங்கங்க போட்டோஸ் எடுத்துருக்கிறோம். போட்டோக்கு ஃபுட்டேஜ் வித்தியாசம் இல்லை, ஃபுட்டேஜ் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. வீடியோ ரெக்கார்டு ஒரு இடத்துல நம்ம பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து அது ஏன் அப்படின்னா கேள்வி, அதாவது கேள்வியை படிச்சு உள்வாங்கி அதை புரிஞ்சு பதில் சொல்றதை விட பல பேர் அதை உள்வாங்கி பதில் சொல்ற நிலைமையில விட அவங்க இல்லப்பா என்னப்பா சொல்ல வர கரெக்டாக சொல்லுப்பாங்கிறாங்க. இல்லைங்க நீ யாருக்குங்க ஓட்டு போடுவீங்க, விஜயா எடப்பாடியா இவரா அப்படின்னு கேட்க அவங்க விஜய் நல்லா இருப்பான்னு சொல்ல, அது கட்சி பேரும் தெரியாம, சின்ன என்னன்னு தெரியாம, அது நிலைமை என்னன்னு தெரியாம, அது உறுப்பினர் இல்லாம ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி கருத்து கணிப்புடைய பலமா இருக்க முடியும்? அது பலமான கருத்து கணிப்பு அப்படி எடுக்க முடியும்? இல்ல, அந்த மாதிரி கணிப்பு நடந்தால் அது வந்து சரியான கணிப்பு இல்லை. அதுதான் இங்க நடந்தது. நான் அப்படி நமக்கு அப்படி பண்ணி இருக்குன்றீங்களா? ஏங்க நானே போயிருக்கேங்க, நான் என்னுடைய ஒரு டீமை கூட்டிட்டு நான் போயிருக்கேன். அடுத்து ஒரு டீமை ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து கணிப்பு நடத்தி இருக்கிறாங்க. கொஸ்டினர்ஸ் வச்சு இந்த கேள்வி, அந்த கருத்து கணிப்பு நடக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட கேள்விகள் தவறில்ல. ஆனா அந்த ஃபீல்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கருத்தை உள்வாங்கக்கூடிய கேள்வியை உள்வாங்குற நிலைமையில அந்த மக்கள் இல்லாத போது அந்த கேள்வியை எளிமையான வடிவமாக மாற்றுறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ஷன்ல வழக்கம் போல மக்கள் குழப்பற வேலையை பார்த்துட்டாங்க. அப்படி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம சொல்லணுன்ற அவசியம் நினைக்கிறேன். நம்ம கணிப்பு பொறுத்த இல்ல நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குன்றதை நான் மறுக்கல. ஆனா நம்முடைய கணிப்புல அது நடக்கல அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா நான் ட்ரெயின் பண்ண எனுமரேட்டர்ஸ், அடுத்து நானே களத்துல கூட போறேன். நான் வந்து இங்க தனியா மற்ற கணிப்பாளர்கள் மாதிரி இருந்துட்டெல்லாம் நான் செய்யல. நான் ப்ரெஸ் மீட் வைக்கிறேன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே நான் எழுதுனது, நான் தயார் பண்ணது, என்னுடைய லேப்டாப்ல நான் உட்காந்து அடிச்சது, அடுத்து நானே நேரடியா போனது. இதுல இந்த ஒவ்வொரு இடத்துல 110 இடத்துக்கும் நான் போயிருக்கேன். நல்லா புரியுது ப்ரொஃபசர். அது என்ன புரியுது எனக்கு தேவைன்னா, ஒருத்தர் பிடிக்கிறதுக்கும்
ஒருத்தர் பிடிக்கிறதுக்கும் அவர் கட்சி தெரியறதுக்கும் அந்த கட்சி தெரிஞ்ச அந்த சின்னத்தை புரிஞ்சு ஓட்டா மாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? ஒருத்தர் பிடிக்கிறன்றது நம்ம பிடிச்சிருக்கு, ஓகே, அது அக்செப்ட் ஆகி எனக்கு அரசியல் கட்சியாகவே இது போடும் தேர்தலில் குத்துறது இல்லையா, அது இது பிரதிபலிக்காது. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாம். இந்த 20% நம்ம சொல்றோம்ன்றது அது ஓட்டு குத்துறதுக்கான பர்சன்டேஜ் கிடையாது. அதுதான் நானே சொல்றேன். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 19 அதாவது தமிழக வெற்றி கழகம் 18.7 விழுக்காடு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த 18.7 விழுக்காடுன்றதும் சரி, திமுக அணிக்கு சொல்லியிருக்கக்கூடிய 33.3ன்றதும் சரி, அதிமுகவுக்கு சொல்லியிருக்கிற 19.4ம் சரி, இது வாக்கு கிடையாது, இது விருப்பம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே இடைத்தேர்தலில் நடக்கிற அந்த பின்னணியில 2 கட்சியும் மட்டும்தான் ஆக்டிவா களத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக களத்துல இல்லாத ஒரு சூழ்நிலையில சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு கேட்கும்போது அதாவது அந்த பயஸ் எல்லாத்தையுமே நான் வெளிப்படையாவே தானே சொல்றேன். இப்ப களத்துல அதிமுக இல்ல அப்படிங்கும்போது, ஆனா நீங்க செய்தி கொடுக்கும்போது எப்படி கொடுத்துறீங்க அப்படின்னா 20% வாக்குகள் விஜய் அவர்களுக்கு கிடைக்கிறது, கருத்து கணிப்பில் லயோலா வெளியீடு, அவங்க மீடியால அவங்க போடுறாங்க. அது ஊடகத்தினுடைய தவறு. அது ஊடகத்தோட தவறு. ஆனா தவறு ஊடகம் எந்த சொல்றது தவறு இல்ல, அப்படி நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறதே வாக்கே கிடையாது. விஜய்க்கு அதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண விட்டீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 18.7 விஜய்க்கு சொல்லி இருக்குன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு, இதுவுமே அதாவது அதுல அவ்வளவு உறுதியற்ற தன்மை இருக்கு. ஏன்னா விஜயுடைய இந்த பக்கம் முன்னாடி அந்த ரிப்போர்ட்டை நீங்க பாருங்க, முதல் பக்கத்துல சொல்லி இருக்கிறோம், பிடித்த நடிகர்கள் அப்படின்ட்டு ஸ்டார்ஸ் கேட்டுக்கிறோம் அந்த தொகுதியில. அது ஏன் கேக்குறீங்க? ஏன்னா அது அரசியல்ல அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா போயிடுச்சு. இன்னைக்கு தமிழக அரசியல்ல சினிமா ஊடகம் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணியா இருக்கு. நீங்க ஆய்வாளர் முறையில நீங்க ஒத்துப்பீங்க. நாங்க ஆய்வு பண்றோம். ஆய்வு பண்ணும்போது அதெல்லாம் நாங்க அடுத்த டவுட் அதுதான் வர்றாங்க. அதுதான் வரேன். அவரை ஒரு பையனை நிப்பாட்டுறாங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் கேட்குறாங்க. பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, விஜய் அஜித் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இருக்காங்க. அதை தொட்டு இன்னொரு கேள்வி வருது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த முதல்வராக யார் வரணும்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பதில் சொல்லுவான்? சைக்காலஜிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற வேலை தான் இது. இல்ல சார், நம்ம இப்ப ஒரு ஆய்வாளர் நீங்க சொல்லுங்க, ஒரு கேள்வி இண்டிபெண்டா மைண்ட்ல போய் ஏறணும். கரெக்டா? ஒரு கேள்வி இன்னொரு கேள்வியின் மீது திணிக்கப்படக்கூடாது. ஒரு கேள்வி அதனுடைய பதில் இன்னொரு கேள்வியில பாதிப்பை உருவாக்க கூடாது. ஆய்வாளர் தெளிவா சொல்றாங்க. சர்வே ரிப்போர்ட்ல சாம்பிளிங் தியரி ரொம்ப முக்கியம். இப்போ என்னன்னா ஃப்ளோல நம்ம போகணும். அந்த ஃப்ளோ எப்படி இருக்கணும்னா, அந்த கேள்வியை முந்தின கேள்வி அழுத்தம் கொடுத்துடக்கூடாது, பாதிப்பு உருவாக்கிடக்கூடாது. சாம்பிளிங் தியரமே அப்படிதான் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது ஏன்னா வெகுஜன மக்கள் அதனால ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நீங்க சினிமா பிடிச்ச நடிகர் யாரு கேட்டு அடுத்த கேள்வி 2 கேள்வியில எந்த முதல்வராக விரும்பணும்னு வச்சுக்கோங்க, விஜய்னு போதான் செய்யணும். ஆமா 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 அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த கேள்வி கேட்கப்பட்ட இல்ல வரையறை செய்யப்பட்ட விதம் தப்பு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நம்ம அப்படி கேட்கல. நான் இப்ப சொல்றது உங்கள்ட்ட நமக்கு விளங்கிக்கிறதுக்காக சினிமா பிடிச்ச நடிகர் கேட்டிருக்கோம். இதெல்லாமே நம்ம பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ல கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंस அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चन நீங்க அது கேட்காம இல்ல பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க எந்த கட்சியில உறுப்பினரா இருக்கீங்க, விஜய் உள்ள கொண்டு வர போறீங்கன்னா அந்த கேள்வி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனும் நான் சொல்றேன். இல்ல அவரை கொண்டு வர நம்ம நேரடியா விஜய் பத்தி பேசலையே. நடிகர் பொதுவா தானே அஜித் தான் நம்பர் 1 வர்றாரு. அஜித் நம்பர் 1, 2வது விஜய், 3வது ரஜினி, 4வது கமல், 5வது விஷால். அதுவே கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். விஷால் பேர் எப்படி 5 ஃபர்ஸ்ட் டாப் 5ல வந்திருக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா இப்பதான் மதகஜராஜா படத்தை பத்தி அது படம் வந்திருக்கு, அது நல்லா இருக்குன்றாங்க, அது போயிட்டு இருக்கு. அடுத்து அவருடைய ஹெல்த் ரிலேட்டடா பரபரப்பா பேசினாங்க, அப்போ ஒரு கன்சர்ன் இருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல இருக்கிறதுனால விஷால் பேர் வந்துருச்சு. இது எல்லாமே இந்த கருத்து கணிப்பு நடத்தும் போது நம்ம விஜய் உள்ள கொண்டு வர போறோமா, இந்த கேள்விகளும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சில கேள்விகள் இருக்குது. அதுல மிக முக்கியமானது, சொல்லுங்க, நீங்க பிடிச்ச கலர் என்னையோ இல்ல பிடிச்ச ஒரு லீடர் யாரோ இல்ல பிடிச்ச ஒரு சோசியலிஸ்ட் சமூகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடக்கூடிய நபர் யாருனோ இப்படி கேள்வி வச்சுதான் நான் ஒன்றும் சொல்லிக்க மாட்டேன். நீங்க அடுத்த செக்மெண்ட்குள்ள எதுவும் நுழைங்கன்னா பிடிச்ச முதல்வர் யாரும் போக போறீங்க, அதுக்கு முன்னாடி பிடிச்ச நடிகர் யாரும் கேட்டு வச்சுக்கேன், விஜய் போயிட்டு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நீங்க ரெண்டையும் அப்படியே ஜக்ஸ்டபோஸ் பண்றீங்க, பக்கத்துல வைக்கிறீங்க. நம்ம அப்படி போகல. நம்ம முதல்ல பின்புலத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உரையாடல் மூலமா தான் ஒரு இதா தான் நம்ம போறோம்.
முதல்வரை பற்றி பேசும்போதெல்லாம் விஜயை பற்றிய பேச்சே கிடையாதாங்க. கட்சி அடுத்து வரப்போறது இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படின்றதுதான். அந்த சர்வே இருக்கக்கூடிய சாம்பிளிங் தியரிஸை பொறுத்த வரைக்கும் தியரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒருவேளை பின்னாடி ஒரு ரெட் கலர் வச்சுட்டு இல்லை ரெட் கலர் கார் நிப்பாட்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார் என்ன இது மாதிரி விஷயம் கேட்டுன்னு வச்சுக்குவேன், சால்சான்னு சொல்ல அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கலர் இருக்கு அதுவே கூட மூடல பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்கும். ஏன்னா கேட்கக்கூடிய களம், இடம், நபர் இது எல்லாத்தையுமே பார்த்து பொறுமையாக நீங்கள் சாம்பிள்ஸை ரெடி பண்ணி அதுக்கான சர்வே ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால் தெளிவான அக்யூரேட்டாக ரிப்போர்ட்டை உங்களால் எடுக்க முடியும், மக்களோட ஒப்பீனியனை இது சொல்கிறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா முதல்வர் யாரும் கேட்குறாங்க, ஓகே அதில் ஆப்ஷனாக அவர் கொடுத்தாரு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னே என்ன கேட்டான்னு கேட்டால் அவர் எனக்கு பிடிச்ச நடிகர்லாம் கேட்டாருன்னா அந்த கேள்வி முறையே தப்பு இல்லையா? இல்லை இல்லை, நம்ம அப்படி செய்யலை. நீங்கள் சொல்கிறது தியரிட்டிக்கலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க இல்லையா, அது நான் சொல்கிறது சரிதான். ஆனால் நம்முடைய கணிப்பு நான் 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேங்க. ரிசர்ச் மெத்தடாலஜி நான் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேங்க கல்லூரியில். நீங்க போய் பண்ணி நான் சொல்லல, இல்ல களத்துல நடந்த ஏதாவது களத்தில் நடக்கிறத நானே நேரடியாக மானிட்டர் பண்றேன். அங்க 2 ப்ரொஃபசர்ஸ் இருந்து அவங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம இதுல எப்படி அந்த எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டு கொஸ்டின்ஸ் ஓவர் தி இயர்ஸ். அடுத்து இந்த இதுக்கே நான் பைலட் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க பெறக்கூடியது விஜய் அவர்களோட ஓட்டு பர்சன்டேஜா இல்லைன்னா அதோடைய ஓட்டுடைய ஒட்டுமொத்த சதவீத அளவு கிடையாதுன்னு சொல்றீங்கன்னா வேறு எது சதவீத அளவு சொல்றீங்க? எதை நீங்க நம்ம கவனிக்கணும்னு சொல்றீங்க? ஆமா, இதுல நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமா என்னன்னா இந்த 18.7 விழுக்காடு தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்க ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது, விஜய் முதல்வரானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா. இதுல ஓட்டுன்னு வரும்போது எவ்வளவு தேரும், ஓட்டா எவ்வளவு தேர்றதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு பார்த்து இதுதான் நம்ம முக்கியமான கேள்வி. அது எல்லாம் முக்கியமான கேள்வி. ஏன்னா அது இன்ஃபுளுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கட்சியினுடைய உறுப்பினர் யாரு, இந்த கட்சி தான் ஓட்டு போட சொல்றவங்க யாரு, இந்த கட்சியில தான் இருக்கேன்னு சொல்றோம் அந்த சதவீதம். இப்போ நம்ம கணிப்புல பங்கெடுத்துக்கிட்டவங்கல 7.2 விழுக்காடு தான் இந்த நாம் தமிழர் கட்சின்ற இந்த தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் வந்து புது கட்சின்றதுனால அந்த பேர் இன்னும் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய உறுப்பினராக இருக்கிறேன்னு சொல்றவங்க 7.2 விழுக்காடு. இப்போ இந்த 7.2 விழுக்காடு என்ன ஆயிருக்குது அப்படின்னா, களத்துல நாம் இந்த தாவிகா இல்லை, இருக்கிறது திமுகவும் நாம் தமிழரும், இந்த 2 கட்சியுமே அவர் எதிர்க்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா இந்த 7.2 விழுக்காடு தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள்னு சொல்றவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்கணும் அப்படின்னா நோட்டாவுக்கு போட்டிருக்கணும், அல்லது ஓட்டு போட விருப்பம் இல்லைன்றதை சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். கிராஸ் டேபிலேஷன், நீங்கள் ரிசர்ச்சர் உங்களுக்கு தெரியும். கிராஸ் டேபிலேஷனில் இன்றைக்கு போட்டு போட்டால் யாருக்கு ஓட்டு போடுவோன்ற கேட்டு பதில் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அந்த பதிலை இந்த தாவிகாவுடைய உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இவங்க எப்படி ஓட்டு அவங்களுடைய பேட்டர்ன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, 15.2 விழுக்காடு திமுகவுக்கும் 35.8 விழுக்காடு நாம் தமிழருக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஓட்டு போட்டால் அந்த போடுவோம் அப்படின்னு சொல்றது இவ்வளவு வருது. 49 விழுக்காடு இப்போதைக்கு ஆர்வம் இல்லை அப்படின்றாங்க. நான் அவங்களுமே கடைசி கட்டத்தில் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பணப்பட்டுவாடாவை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய அதாவது பர்சன்டேஜ், அதாவது ஓட்டு இவருக்கு போடுவோம் நினைக்கக்கூடிய நபர்கள் 7% பேர் கட்சியில உறுப்பினரா இருக்கிற உறுப்பினர். ஆமா, இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னா அந்த 7%மே கட்சியில பிடிமானத்தோட இல்ல அப்படின்னு சொல்லி அதுதான் நம்ம காட்டுது. பிடிமானத்தோட இல்ல, அதனால 30% நாம் தமிழுக்கு போயிருது. இந்த ஒரு நீங்க கவனிக்கலாம், அது உள்ள போகுது. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் லயோலா கல்லூரிய கருத்து கணிப்புல விஜய் அவர்கள் 20% ஓட்டுன்னு போட போச்சு? இல்ல நம்ம அதுதான் சொல்றேங்க. அது போட்டது தப்புதான். இல்ல இது லயோலா கல்லூரி இல்ல, அதை நான் டிசைன் பண்ணிடுறேன். அந்த அவங்களுமே டிசைன் பண்ணிடுறாங்க. ராஜநாயகம் அவருடைய கருத்து கணிப்பு, இது மக்கள் ஆய்வுடைய கருத்து கணிப்பு. மக்கள் ஆய்வு ராஜநாயகம் அவருடைய கருத்து கணிப்பு 20% விஜய் தப்பா இல்ல, 20% விஜய்க்குன்னு நம்ம சொல்லவே இல்லைன்ற இந்த கருத்து கணிப்புல இல்ல. அவங்க ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா அது மீடியாவோட தப்பு. நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆய்வு முடிவுகள்ல எந்த இடத்துலயும் நாம் தமிழக வெற்றி கழகம் 18.7 விழுக்காடு ஓட்டு வாங்கும்னு சொல்லல. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அதிகபட்சமா அவங்க வாங்கக்கூடிய சாத்தியம் என்ன கேள்வி, அதுதான் அந்த கேள்வியை இன்னொரு துணை கேள்வியா தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். அந்த கேள்வி சப்போஸ் நம்ம எந்த பிடித்த நடிகர்னு சொல்லி
அந்த கேள்வியை அடுத்து வச்சிருந்தோம்னா அந்த கேள்வி மீது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். எனவே அதுவும் ஒரிஜினல் ஃபிகர் கிடையாது. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ பண்ணாங்க இல்ல அப்படின்னா பொதுவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ பண்ணாங்க இல்ல. அப்படி அடுத்தடுத்து நீங்க கேள்வி கேட்டீங்க, அடுத்தடுத்துல ஒரு 10 நிமிஷத்துல கேட்டாலே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி நம்ம கணிப்புல அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வேணாலும் அதாவது அப்ப அந்த கேள்வி ரெஸ்பாண்டன்ஸ் நமக்கு எப்ப இல்ல நான் நினைக்கிறேன் அந்த கேள்வி எப்ப நம்ம குவாலிஃபைடா இல்ல அப்படின்னு சொல்றோம்னா பிடித்த நடிகர்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து யார் அடுத்து சிஎம் வர முடியாது. அப்பதான் அந்த கேள்வியை முதல் நம்ம கேள்வி எடுத்து தரணும். அந்த கேள்வி வைக்காம இருந்திருந்தா அவரோட பேக்ரவுண்ட் செக்கிங்க்கு அந்த கேள்வி அவசியம் கட்டாயம்லாம் கிடையாது. கண்டிப்பா என்ன பொறுத்த மட்டும் அது கண்டிப்பா தான் கண்டிப்பா தேவைதான் அது தேவை. ஆனா விஜய் வரும்போது அந்த கேள்வி வச்சு கூட இல்ல விஜய் பத்தி நம்ம பேசல. விஜய் ஒரு நடிகர் உள்ள வரும்போது நடிகரை பத்தி சொல்றோம். அப்படின்னா முதல்வரா மு.க. ஸ்டாலின் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. எப்படி 31.5 விழுக்காடு அவர் பேரை சொல்லியிருக்காங்க. இரண்டாவது எடப்பாடி 20% சொல்லியிருக்கிறாங்க. சீமான 8 விழுக்காடு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலையை 7.9 விழுக்காடு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி நம்ம விஜய் பத்தி பேசிட்டோம்னா விஜய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு. ஸ்டாலின் எப்படி இங்க வந்தாரு முதல் இடத்துக்கு, அந்த கேள்வி வருது இல்லையா? ஸோ அதனால நம்ம பொறுத்த மட்டும் இல்ல நம்ம கேள்வி கேட்டது சொல்ல நபர்கள் எல்லாருமே அரசியல் களத்துக்குள்ள அரசியல் தலைவர்களா இருக்கக்கூடியவங்க. அதுல விஜய் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது இந்த கேள்வி நம்ம ஆட் பண்ணலன்னு தான் நான் சொல்றேன். நம்ம விஜய எந்த இடத்துலயுமே குறிப்பிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவியா, விஜய் வந்தா நல்லா இருக்குமா அப்படி நம்ம கேட்க. இப்ப இந்த 7% ஓட்டாளர் இருக்காங்க, இவங்க வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ற அளவுல அதுவே ஓட்டு சரி. அதாவது ஒரு குழப்பமான நிலைமையில இருக்கு. அவங்க அவ்வளவு உறுதியா இல்லை. அதாவது விஜயினுடைய ஒரு கட்சிக்கு வாக்காளர்கள்னா உசுரை கொடுத்து என் தலைமை உசுர அந்த மாதிரி இல்லைன்ற இந்த 7 விழுக்காடே கட்சி உறுப்பினரா இருக்கிறவனே ஒரு சூழல் மாறும்போது எதிரணியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு கூட தயாரா இருக்கிறாங்க அப்படின்றத இதுல. ஆமா, ஏன் அப்படி சொல்லணும்னா இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லணும்னா 33% நாம் தமிழர் போகுது. அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தீவிரமாக விஜய் அவர்களுக்கு எதிர்த்தா நிக்குது. அப்பயுமே பிடிச்ச விஜய்க்கு ஓட்டு போடுவேன் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய நபரே ஓடி போய் 33% ஓட்டு போடுறான்னா பெரிய குழப்பத்தில் அந்த கதை 7 இருக்கு. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டும் இதுல இந்த நடிகர்கள் பத்தி சொல்லியிருக்கிறோம் பாத்தீங்களா? அதுல நம்ம இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகமே தெளிவாக்கும். இந்த விஜயுடைய ரசிகர்னு சொல்றவங்கல்ல 19.1 விழுக்காடு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கள 55.6 விழுக்காடு திமுகவுக்கு ரசிகர்கள்ல. இந்த பாயிண்ட் சொல்றேன். விஜய் மாநாடு நடத்தினாரு. அவர் மாநாட்டுக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் வந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க இங்க களத்துல நம்ம பார்க்கும்போது இந்த தெளிவை தான் நான் படுத்து சொல்லியிருந்தேன். அந்த தெளிவுபடுத்தாம சென்ற இன்டர்வியூல என்ன பண்ணிட்டாங்க, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா விஜய் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய மாஸ், அவ்வளோ பெரிய ஓட்டை நோக்கி நகருது, அவ்வளோ பெரிய வளர்ச்சி நோக்கி நகருது அப்படின்னு உங்களை முன்னாடி இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க கொடுத்ததுனால தான் அதை விமர்சனத்துக்குள்ளாக வேண்டியிருச்சு. எனவே நீங்கள் கொடுத்த விளக்கத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பு நிச்சயம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய இந்த துறவி வாழ்க்கை, உங்களுடைய தமிழ் சமூக சார்ந்த சிந்தனை, மாணவர்கள் அக்கறை, இதன் காரணமாக இங்கே ஒரு நல்ல மாற்றம் நடக்கணும்னு நம்புகிறேன். அதோட சேர்த்து லயோலாவிலையும் சின்ன மாற்றம் நடக்குன்னு நம்புகிறேன். நன்றி.